ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு சம் பார்க்கலாம். இதோட 15 சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சம் பார்த்துருப்போம். ஸோ பக்கத்தில் பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. சரியா, ஆன் பாக்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் சம்ஸ் டவுட் இருக்குது, இந்த சாப்டர் இதில் டவுட் அதில் டவுட்டு எதை வேணால் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக எந்த ஒரு சப்ஜெக்டில் எந்த ஒரு பேப்பர் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ நீங்கள் எதில் டவுட் கேட்டாலுமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இந்த வீட்டில் வந்து ஏஸ் 3ல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து 15வது சம் பார்க்க போகிறோம். இதோட பார்க்கலாமா? சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? வில் யூ டிஃபைன் ஃபாலோவிங் ஐட்டம் விச் ப்ரொஃபஷன் கேஷ் ஃபாலோ ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் கன் லிமிட்டட் ஆஸ் பர் ஏஸ் 3. ஓகேவா? ஓகே. ஸோ பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் சம்குள்ளே போயிடலாமா? ஸோ சம் போகிறதுக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? 3 ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஆக்டிவிட்டி? அப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? ஆப்ஷன் ஆக்டிவிட்டி எழுதிக்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் எழுதணும். ஸோ நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கொஷனில் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம அது போட போகிறது இல்லை. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 10% ஆஃப் டிபோட்டட் the 5% premium the year end premium was change profit and loss ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருங்க இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் க்ளோசிங்கை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 1,10,000 77,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 33,000 கிடைக்கும். ஸோ அதோட எவ்வளோ ப்ரீமியம் வரும்? 5% ப்ரீமியம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,650 எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு டிஃபரன்ஸ் இது நம்மளுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்து 10% சொல்லியிருக்காங்க இல்லையா? டிவிடெண்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே. ஸோ 1,10,000 10% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 11,000. ஸோ எழுதிக்கலாம். அதே மாதிரி போனஸ் எவ்வளோ அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸ் டோட்டல் போனஸ் எவ்வளோ அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 39,000. ஸோ இதில் 10%னா 35,000. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த போனஸ் அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த போனஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாகும் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த 10,500. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24,500 கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த இதுக்கு டிவிடெண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 11,000 அதையும் அப்புறம் நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவிடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவிடெண்ட் என்ன பண்ணுறோம்? 275 ஓப்பனிங். ஸோ க்ளோசிங் வந்து 1,175 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு 11% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,100 கிடைக்கும் மைனஸில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? டிவிடெண்ட் போடுறோம். அதில் வந்து 1,10,000 77,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33,000. அப்புறம் அதில் 5% கண்டுபிடிச்சோம் இல்லையா? ப்ரீமியம் சொல்லிவிட்டு அது எவ்வளோ? 1,650. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34,650. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சம் பொறுத்தவரையும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுக்கல. அதாவது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ கொடுத்தா தான் அட்லீஸ்ட் ஓப்பனிங்காச்சும் கொடுத்தா அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து போட முடியும். ஸோ அதனால் வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை சம்மில். ஸோ இவ்வளோ தான் சம் பொறுத்தவரைக்கும் போட முடியும். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் கொண்டு போக முடியாது. வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல அதனால். சரியா? ஓகே. ஸோ சம் புரிஞ்சு சொல்லிட்டு காம்பல்ஸ் தருவீங்க. இதே மாதிரி சம் சிஎன்டரில் கேட்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா இது மாதிரி தான் குழப்பி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்ல இன்னும் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.